ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவை தொடங்கி திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து இந்த 7 வாரமும் கடவுளுடைய வார்த்தையையும் எவ்வாறு முதல் திருச்சபை கடவுளுடைய வார்த்தையை எடுத்து சென்று உலகின் எல்லா திசைகளிலும் பரவ செய்தது என்பதை மிக தத்ரூபமாக புனித லூக்கா நற்செய்தியாளர் கொடுப்பதை நாம் பார்த்தோம். 2 ஆண்டுகள் ரோமையில் தங்கி கடவுளின் வார்த்தையை புனித பவுலடிகளால் எடுத்துரைக்கின்ற அழகான விஷயத்தை நாம் இன்று தியானிக்கிறோம். மேலுமாக பேதுரு ஆண்டவரோடு பேசுகின்ற யோவான் நற்செய்தியினுடைய இறுதி பகுதியை நாம் வாசிக்கின்றோம். யோவானை பற்றி கேட்கிறார், இவருக்கு என்ன ஆகும்? ஆண்டவர் சொல்கிறார், நான் வரும் வரையில் இவர் இருக்க வேண்டும் என்பது என் விருப்பமாயிருந்தால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி என்று சொல்கிறார். கடவுளின் வார்த்தையை தெள்ளத் தெளிவாக நுணுக்கமாக தான் அனுபவித்ததை தன் மக்களுக்கு சொன்ன புனித யோவானுடைய நற்செய்தியினுடைய இறுதி பகுதி. விவிலிய ஆராய்ச்சியாளர்களின் அனுபவத்தின்படி இது யோவானுடைய குழுவினர்கள் இதை எழுதி வைத்திருக்க கூடும் என்று சொல்லுகிறார்கள். இந்த நற்செய்தியினுடைய இந்த பகுதி வழியாய் உலகம் முடியும் வரை இயேசுவை நம்புகின்ற மனிதன், இயேசுவை முழுமையாக நம்புகின்ற மனிதனில் இறுதி வரை கடவுள் வாழ்வார். அந்த சீடன், அன்பு சீடன், இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருப்பான். இந்த உலகத்தில் விசுவசிக்கின்ற ஒவ்வொரு சீடனும், இயேசுவை ஆழமாக விசுவசிக்கின்ற ஒவ்வொரு சீடனும் அன்பு சீடன். அந்த அன்பு சீடன் வழியாய் உலகம் முடியும் வரை கடவுள் இந்த உலகத்தில் வாழ்வார். எனவே விசுவசிப்பது என்பது கடவுளை இந்த உலகத்திற்கு பிரசன்னப்படுத்துவதாகும். இந்த உலகத்தில் கடவுள் வாழ்கிறார் என்பதை உலகத்திற்கு சொல்லுகின்ற ஒரு மனித செயல். எவ்வளவு அழகான விஷயம்! இந்த மனித செயலை ஒவ்வொரு நாளும் நாம் செய்கின்ற போது, இயேசுவை ஆழமாக விசுவசிக்கின்ற போது, ஏற்றுக்கொள்கின்ற போது, அவரோடு பேசுகின்ற போது, அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். உலகம் முடியும் வரை நான் வாழ்ந்தால் உனக்கென்ன என்று பேதுருவிடம் பேசிய வார்த்தைகள், எங்கெல்லாம் இயேசுவை விசுவசித்து பிரமாணிக்கமாய் வாழுகின்ற ஒவ்வொரு சீடனிலும் இந்த இறைவன் வாழ்கிறார், என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உலகம் முடியும் வரை அவர் வாழ்கிறார், என்று நம்மிலும் வாழ்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையினாலும் செயலினாலும் இயேசுவை பிரசன்னப்படுத்துவோம். அவரை ஆழமாக நாம் விசுவசிப்போம். விசுவசிப்பதை வாழ்க்கையாக்குவோம். வாழ்க்கையாக்குவதை நாம் பிறருக்கு அறிவிப்போம். அதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்வு முறை. அந்த வாழ்வு முறையை நாம் பிறருக்கு கொடுக்கின்ற போது கிறிஸ்து அன்பு சீடன் வழியாய் உலகம் முடியும் வரை என்னாலும் வாழ்கிறார். நாம் இயேசுவின் அன்பு சீடராய் இந்த உலகத்தில் வாழ்நாளெல்லாம் வாழ நம்மையே தயார்படுத்திக் கொள்வோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காகவும் எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காகவும் நன்றி ஆண்டவரே. அன்பு சீடர் வழியாய் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நீ திட்டமிட்டிருக்கிறேன். எங்கள் வாழ்க்கையினாலும் பணியினாலும்
நினைவுகளாலும் செல்வாலும் செயலாலும் அன்பு சீடருக்குரிய பணியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வரம் தாரும். இயேசுவினுடைய இதய துடிப்பை அவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டு அறிந்து கொள்ள வரம் தாரும். அதன் மூலமாக உடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் இயேசுவின் சீடராய், அன்பு சீடராய் உலகத்தில் வாழவும் அதன் மூலமாக கிறிஸ்துவை பிரசன்னப்படுத்த எங்களை பயன்படுத்தும். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.